குமார் இதில் இன்னொரு புள்ளியை வைக்கிறார் இல்லையா சுமன் கவி, மாநிலத்தினுடைய வருவாயை பெருக்கிறதுக்கான நிதி ஆதாரத்தை மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது. அதே சமயத்தில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மாநிலங்களுக்கான அந்த ஒப்பந்தங்கள் அல்லது முதலீடுகளை வேறொரு மாநிலத்திற்கு திசை திருப்பக்கூடிய வேலைகளை கூட செய்கிறாங்க இல்லையா. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு மாநிலம் இருக்கும் பொழுது பல இடங்களுக்கு போயிட்டு முதலீடுகளை ஈர்க்க வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு நேரடியாக ஒரு தலைமையில் தானே வந்து நிற்குது. நண்பர் சொன்னது வந்து நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு சரின்னு படுதா? மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்கலையா? அல்லது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஆலையை குஜராத்துக்கு மத்திய அரசே வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு அங்கே தமிழ்நாட்டுக்குலாம் வேண்டாம் குஜராத்துக்கு தான் வரணும்னு சொல்லிச்சா? அது நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்டேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? அது உண்மை இல்லை. அந்த பக்கத்தில் நான் ஆய்வு பண்ணலை. நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஜெயராம் ரமேஷ் சொன்னது ஜெயராம் ரமேஷ் யார் சார்? யாரு யாரு ஜெயராம் ரமேஷ்? காங்கிரஸ் கட்சியினுடைய நூத்துக்கணக்கான பொய்ய சொல்றவர். நூத்துக்கணக்கான பொய்ய விமர்சனத்தை கணக்கில் வச்சு தான் நாம இன்னைக்கு டிபேட்டா நடத்துறோம். ஆனா ஜெயராம் ரமேஷ் புள்ளி விவரத்தை வச்சு நடத்துங்க. புள்ளி விவரம் என்ன உலக சொல்லிருக்காங்க. புள்ளி விவரத்தை வச்சு நடத்துங்க சார். சார் 11.19 வளர்ச்சிங்கிறது நீங்க நிறைய பேச ரெண்டு பேர் இருக்கு. அதாவது தீர்மானிக்கப்பட்டது 2024, அதுக்கு முன்ன உள்ளதெல்லாம் விட்டுறேன். 2024 தீர்மானிக்கப்பட்டது டாடா பவர் சோலார் விண்ட் 70,800 கோடி, அதானி குரூப் 42,728 கோடி, செம்கார்ப் 36,238 கோடி, லீப் கிரீன் 17,400 கோடி, வின்ஸ்பார் 750 கோடி, செல்லு 1070 கோடி, இப்படி வரிசையாக ஏறத்தாழ ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் வந்தது என்னவோ 1,00,000 சம்திங் கோடி தான் வந்திருக்கு. 14,000 கொஞ்சம் பேருக்கு தான் வேலை வந்திருக்கு. அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு 24 ஒரு மடங்கு 2,000 பேருக்கு 2,610 பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. அதை நான் மறுக்கலை. அந்த முயற்சியை எடுக்க வேண்டியதான். பல மாநிலங்களில் அது நடைபெறலை, தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதை வரவேற்கிறோம். அப்படி செய்யணும். மத்திய அரசே இதுக்கு அறிவுறுத்துச்சு. நீங்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு எதிர்பார்க்குறதோ இதெல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்களே பெருக்கிங்கன்னு பிரதமர் பலமுறை பேசியிருக்கிறார். ஆனால் நண்பர் சொல்கிறதெல்லாம் அதில் அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை சிந்திக்கணும். எல்லா மாநிலங்களும் வளர்ந்தால் தான் இந்தியாவுக்கு வளர்ச்சி. ஒரு மாநிலத்தில் ஒரு கண்ணில் பாலும் ஒரு பக்கத்தை கள்ளிப்பாலையும் ஊற்றுறதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வியூவை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லா மாநிலங்களும் வளர்ந்தால் அது மட்டும்தான் இந்தியாவுக்கு வளர்ச்சி. ஜிடிபியில் அதுவே தப்பு. அதுவே தப்பு. அதுவே தப்பு. அதுவே தப்பு. நீங்க அப்படி பண்ணலன்னு சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. தப்பையே நீங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான முன்னுதாரணம் இருக்குது. கோயபல்ஸ் தப்பா பண்ணாதீங்க. நான் நீங்க நண்பர் எனக்கு நீங்க தான் சொல்லணும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஏற்றுக்கொள்ள முடியாத ரெண்டு தமிழர்கள் உட்கார்ந்திருக்கீங்க. அதான் பிரச்சனை. அது முதல்ல தப்பு சார். இப்படி எல்லாம் பேசி நாமளே ஏமாத்தி பேசுறது நாங்க ஒரே விஷயம் தான் எம் குமார். ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போக கூடாது? போக கூடாதுன்னு ஒருத்தரும் சொல்லல சார். நண்பர் ரவிச்சந்திரன் சார், ஒரு பொதுவா ஒரு கம்பெனி இருக்கு. அதில் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் இருப்பாங்க. நல்ல படித்தவங்கள நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணியிருப்போம் அந்த கம்பெனி. அது போய் வேலை தேடி ஊராக அலைஞ்சு நிறைய மார்க்கெட்டிங் நிறைய பிஸ்னஸை பிடிச்சிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆன பிறகு தலைவர்கிட்ட சேர்மன்கிட்ட கொண்டு போய் உட்கார்ந்து பேசி கையெழுத்து மாற்றும் போது ஃபைலை மாற்றிக்குவாங்க 2 பேர். இதுதான் நடைமுறை. உலகம் பூரா இதான் நடைமுறை. நாம் போய் தான் இப்போ ஆளெல்லாம் பிடிச்சி தூங்கிட்டு இருந்தோன்னு எழுப்பி நம்ம கொண்டு வர்றோங்கிற நிலைமையில நம்ம டேர்ம்ல என்ன சார் பிரச்சனை வருது? நான் தப்புன்னு நான் சொல்லல. இருக்கட்டுமே, ஒரே நிமிஷம் குமார், அதிகாரிகளே போயிட்டு எல்லாம் பேசிட்டாங்க. முதலமைச்சர் நான் கிளைம் பண்ணிக்கிறாரு, திமுக ஆட்சி கிளைம் பண்ணிக்குது. அதுல என்ன ப்ராப்ளம் வருது? தப்பு ஏன் போக கூடாதுன்னு சொல்றீங்க? நான் போறது தப்புன்னு சொல்லல சார். நான் தப்புன்னே சொல்லல. நானும் சொல்லல, அவரும் கூட சொல்லல. என்னன்னா ஒரு டெக்ளரேஷன் முன்ன கூட்டி நாங்கள் டிஆர்பி ராஜா போனார், லண்டனுக்கு போனார், இத்தனை கம்பெனியை பார்த்தாரு, அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைலை சொன்னார், சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு, அந்த கையெழுத்துக்காக போறாரு இப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம கேட்டோமா? எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிறப்பையும் வெளிநாடுகளுக்கு போனாரு, அப்ப கேட்கல. அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரே நிமிஷம், முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினாங்க. அதுல எவ்வளவு முதலீடு வந்தது, வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்களா சார்? அதே காலகட்டத்தில் நாங்கெல்லாம் கூட பேசியிருக்கோம். நீங்கள் பழைய அந்த காலகட்டத்தில் விவாதம் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் தான் முறை. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும், அல்லது பப்ளிக் செக்டராக இருக்கட்டும், அல்லது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுதான் முறை. இதுக்காக இதை பற்றின தரவுகளை தெரிந்தவர்கள், படித்தவர்கள் அங்கே போய் கடல் தேடி நாடுக பூரா அலைந்து விமானத்தில் பறந்து தங்கி அங்கே இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தொகுப்பாக வழங்கி
அது ஃபைனல் ஸ்டேஜில் தான் தலைவர்கள், அதாவது அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர்கள், அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள், டாப் லெவலில் இருக்கிறவங்க கையெழுத்து ரெண்டு ஆளுக்கு ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. நான் கேட்கக்கூடிய மையப்புள்ளிக்கே வரமாட்டேன்றீங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பயணங்கள் இதுவரை நடந்தது. இது 5வது முறை போறாரு. 4 முறை போயிருக்கிறாரு. 4 முறை போனதும் தமிழ்நாட்டுக்கு பலனே கொடுக்கலன்ற முடிவுக்கு வர்றாரா எம் குமார்? 6.36 லட்சம் கோடி வரப்போறதுன்னு சொல்லி இப்போ நான் படிச்சு காமிச்சேன் இல்லையா, அதனுடைய டோட்டல் ஃபிகர் வந்து 6.36 லட்சம் கோடி வரப்போகிறது அப்படின்னு திட்டமிடப்பட்டது. எம்ஓஇல சொல்லப்பட்டது. வந்திருக்கிறது என்னதோ 1,21,000 கோடி என்னவோ வந்திருக்கிறது. 2,610 பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. இது 24, 25ல் 1. இதை விட கூடையா கம்மியானு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பழனிசாமி காலத்தில் இதை விட கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அதெல்லாம் குறைச்சி மதிப்பிடலை, அந்த முயற்சியை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, திரு ரவிச்சந்திரன் சொன்னது போல் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காங்களாங்கிறது தான் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது. சும்மா ஒரு முதலமைச்சர் இங்கே இருக்கிற 1008 வேலையை விட்டுட்டு அவர் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு வந்து அதை ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறதுல தான் ஒரு சந்தேகம் இருக்கிறது. வந்தால் நல்லது தான், அது வர வேண்டிய முதலீடுகள் வந்தால்தான் நம்ம மாநிலங்கள் வளரும். அதாவது அவங்க கடன் வாங்கினதில் நம்ம இதை மறந்துட்டோம். இப்போ எல்லோரும் அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். கடன் வாங்கினதில் அதிகப்படியான கடன் வாங்கினது நம்ம மாநிலம் தான். இந்தியாவிலே 75 வருஷமாக 65 வருஷமாக கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி, 4.65 கோடி எடப்பாடி பழனிசாமி காலத்தில் இருந்தது. இப்போ 5 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க கடந்த 3 வருஷத்தில், 4 வருஷத்தில். இது வந்து சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத அதை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் டபுள் டிஜிட்டலில் இருக்கோம், 7.8ல் இருக்கோம், 9.10ல் இருக்கோம், 11%ல் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆரோக்கியமான. இன்னொன்று பார்க்க வேண்டியது இருக்கா? மகாராஷ்டிராவை விட, உத்தரப்பிரதேசத்தை விட, குஜராத்தை விட, ராஜஸ்தானை விட, அல்லது மத்திய பிரதேசத்தை விட, ஒடிசாவை விட அதிகமான மக்கள் நல திட்டங்களுக்காக செலவு செய்கிற போக்கும் இருக்கு இல்லையா அங்கே தமிழ்நாட்டுக்குள்ள? நீங்கள் நம்ம 1940, 60களில் இருந்த பாப்புலேஷன் என்ன, இன்றைக்கி அதை விட 4 மடங்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி. விவசாய நிலங்கள் நீங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா நீங்கள் பார்க்குற நிலங்கள் பூரா தண்ணி வறண்டு கிடக்கிறது. தண்ணி தேவை, அதுக்கு நீர்ப்பாசன வசதி செய்யணும். ஒரு டேமை கட்டினேன், ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இலவசமாக இப்போ தனியார் ஸ்கூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் ஹை ஸ்டாண்டர்டில் நான் இலவச கல்வி கொடுக்குறேன், இலவச மெடிக்கல் ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் ஃப்ரீ மெடிக்கல் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி இன்னொரு 10 லட்சம் கோடியை நீ கடன் வாங்கினா கூட நாங்கள்லாம் கையெடுத்து கும்பிடுவோம். எந்த திட்டத்தை, ஒரு திட்டத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காருல்ல, ஒரு நல்ல திட்டம், ஒரு கான்க்ரீட்டாக ஒரு 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 நல்ல திட்டம், என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே? இன்னும் என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் அது என் கேள்விக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். சொல்லுங்கள் சுமன் கவி, நீங்கள் தான் பதில் சொல்லணும். கடன் வாங்கியிருக்கிறாங்க, தெளிவான ஒரு திட்டம் இருக்குதா? அதுக்கு எல்லாத்துக்கும் திட்டம் இருக்குது. நீங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கும் வேலை செய்கிறார்கள். அதே மாதிரி இது மீண்டும் நான் சொல்கிறேன், மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ பணம் வந்து பெண்களுக்கு போய் சேர்கிறது, குழந்தைகளுக்கு, அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு போய் சேர்கிறது, எல்லாமே முதலீடுகள். அடுத்து வளர்ச்சிக்கானது. ஒன்று வேலை வாய்ப்பு, இன்னொன்று படித்து வச்சு வளர்க்கிறது. 2.24 இருக்குது. இன்னொன்று கடன் வாங்குறதை பற்றி சார் சொன்னாங்க. கமல் ஒரு தடவை பேட்டியில் சொன்னாப்புல, நான் வந்து பணக்காரன் என்று எல்லோரும் சொல்கிறார், நான் பணக்காரனிடம் இருக்கிற அளவுக்கு கடனோடு இருக்கிறேன்னு சொன்னார். அதோட பொருள் என்னென்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, கடன் அப்போ நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வசதியாக இருந்தால் தான் கடன் உங்களுக்கு கிடைக்கும். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவர்கள் தான் 10 லட்ச ரூபா பர்சனல் லோன் கிடைக்கும். நீங்கள் 5,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இல்லை 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 4 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா சம்பளம் கடன் வாங்க முடியாது. அப்போ கடன் வாங்குவதுங்கிறது இன்றைக்கு இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் ஒரு கட்டாயம். அதுல எலிஜிபிலிட்டி இருக்குதா இல்லையான்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கூடுதல் எலிஜிபிலிட்டி இருக்குங்கிறது ஒண்ணு. கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி தேவையில்லாத முதலீடு செய்யல, மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க. இதுக்கு 5 லட்சம் கோடியா? இதுக்கு 5 லட்சம் கோடி கடனா? என்ன சார் இது? இது என்ன சார் இது? நான் என்ன கேட்டேன், நான் இல்ல அது ஒரு திட்டம் தான் சொல்றேன். நான் கேட்கறது இல்ல மகளிருக்கான, ஒரே நிமிஷம், மகளிருக்கான உரிமை தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறாங்க அப்படின்னு மூலமா அந்த பணம் ரொட்டேஷன் ஆகுது இல்ல, ஒரு இடத்துல தேங்கல இல்ல. அதெல்லாம் இதுக்கு பதிலே இல்ல சார். நான் இப்ப 200 கோடி ரூபாய் மத்திய அதுல என்ன சந்தேகம் வருது? இல்ல ஒரே நிமிஷம் குமார், ஒரு 2000 கொடுக்குறாங்க, மாணவிகளுக்கு ஒரு 1000 கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மகளிருக்கு ஒரு 1000 கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 எடுத்துட்டு இவங்களுக்கு பஸ் ஃப்ரீயா கொடுத்துறாங்க. அப்போ அதனுடைய வேல்யூன்றது ஒரு டீ கடைக்கு போவாங்க. கடன் எதுக்கு வாங்கணும் தெரியுமா? கடன் வாங்குறது எதுக்கு வாங்கணும் தெரியுமா? கடன் வாங்குறது இன்வெஸ்ட்மென்ட். நாட்டுக்கு நல்லது. ஒரே ஒரு கடன் வாங்கி இலவசத்தை கொடுக்குறேன்னு ஒரே
ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்கல. 4000 கோடி ரூபா தர வேண்டியதை 3000 கோடி ரூபா கொடுத்தாங்க. அதுவும் போய் உட்காந்து காவல் காத்து 3-4 பேர் உட்காந்து போய் கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதில் கூட இன்னைக்கு வந்திருக்கிற தகவல் என்ன தெரியுமா? வாங்கிய 6 மாதங்களிலேயே 60%, 4 மாதங்களிலேயே 60% மேலான பணம் செலவழிக்கப்பட்டுருச்சு. அதோட பொருள் என்ன அப்படின்னா, அவங்க நிலுவை வைத்த தொகையே கொடுத்துட்டாங்க. அப்போ எங்களுக்கு வர வேண்டிய ரிட்டர்னையே நீங்க கொடுக்கல. அப்போ ஒவ்வொரு திட்டமும் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல 200 லட்சம் கோடியை மத்திய அரசு வாங்கியிருக்கு. 28 மாநிலத்துக்கும் 8 யூனியன் பிரதேசத்துக்கும். நான் அங்கேயும் அப்படி வரேன். நான் இங்கே தமிழ்நாடு மட்டும் சொல்லலை, அங்கேயும் சொல்கிறேன். அது வாங்கியிருக்கு. ஆனால் நீங்கள் இந்தியா பூரா நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தீங்கன்னா, சென்னையில் என்ன மாதிரி நடக்குதோ, மெட்ரோ பிரிட்ஜாக இருக்கட்டும், இங்கே என்ன வேலை நடக்குதோ அத்தனை வேலை எல்லா நகரத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக வாங்கியிருக்கிறது. இப்படி என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்க 5 லட்சம் கோடின்னு சின்ன தொகையா சார்? 5 லட்சம் கோடி சின்ன தொகையா? 5 லட்சம் கோடியை வாங்கி என்ன கன்ஸ்ட்ரக்டிவா என்ன பண்ணீங்க? திட்டத்துக்கு 3 பேஸ்ல 2வது பேஸ்க்கு தான் பணம் கொடுத்தாங்களே தவிர முதல் பேஸ்க்கு பணம் கொடுக்கல. நான் ஒரு நீங்க சொன்னீங்க கொடுக்கல. பணம் கொடுத்த 2வது நீங்க கொடுங்கன உடனே கொடுத்தாங்க. அதனால பெரட்டி பேசுறதுல பொது வெளியில மக்கள் பேசணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவழிக்கறதுக்கு இல்லையா? மக்கள்கிட்ட தான் நம்ம பேசுறோம். ரெண்டு பேரும் காத்துருங்க. சுபே ஒருத்தர் புத்திசாலின்னு காமிக்கிறதுக்காக பேசல.